வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதி கழுஞ்சியூர் பகுதியில ஜெயின் ஸ்கூல் ஒன்று இருக்கு. அந்த பகுதியில கடந்த வாரம் ஒரு நாள் சாலையில போகும்போது ஒரு சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு மொத்த சாக்கடையும் சாலையில போறதை பார்த்தேன். ஸோ இதை நம்ம எப்படியாவது கிளியர் பண்ணணும். நம்ம தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சுதாகர் சார் இருக்கார் இல்லையா, அவருக்கு இது தெரியப்படுத்தணும். இது தெரியப்படுத்தினா இதை கிளியர் பண்ணதான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். நான் அந்த ஒரு வீடியோ எடுத்து அதை ஒரு மெசேஜா அவருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புனேன். உடனடியா ஒரு 2 ஹவர்ஸ்ல அவர்கிட்ட இருந்து ரிப்ளை வருது. அதே இடத்துல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அதை கிளியர் பண்ணதாகவும், அதற்கு கார்ப்பரேஷன் அதிகாரிகள் ஏற்கனவே அதை அவர் பார்வைக்கு போய் ஒரு முறை கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு சொல்யூஷன் தேடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நான் அதை பண்ணி கொடுக்குறேன் நரேஷ்னு சொன்னாரு. ஏன்னா அந்த வீடியோ நான் இப்போ அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்களே பாருங்க. கழிஞ்சூர்ல இது அந்த பக்கம் ஏரியில இருந்து மெயின் சில்க் மில் ஏரியா வருது இல்லையா, அது வரைக்கும் வர்றதுக்கான ஒரு அனைத்து சாலைகளையும் இணைக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு கால்வாய் அது. சாக்கடை நீரெல்லாம் கலந்து அங்கே வர்றதுக்கு இந்த இடத்துல பர்டிகுலரா இந்த டேங்க் ஏரியால பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போறதுக்கு ஏற்கனவே ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டு நடுவில் அந்த பைப்லாம் சிமெண்ட் பைப்லாம் போட்டு அதை கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன ஆயிருக்குன்னா இதை போட்டு அதுக்கு மேல 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 ரோடு போட லோடு ஏறி அந்த பைப் உடஞ்சி நசுங்கி மூடி இருக்கு. இந்த மூடின இடத்துல ஒரு ஜல்லடை போட்டு அந்த குப்பையெல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. பட் ஆனால் அதுக்குள்ளார தண்ணியை போக வைக்கிறதுக்கான வழியே செய்ய முடியாம கார்பரேஷன் ஊழியர்கள் ரொம்பவுமே கவலைப்பட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணணும். இது பப்ளிக் கிட்ட இருந்து ரொட்டீனா வரக்கூடிய விஷயம். இந்த சாலை ஸ்கூல் பள்ளி பசங்க பயன்படுத்தக்கூடிய சாலை, முக்கியமான சாலைன்னு அவரே இதுக்கு சிவியரா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே திரும்பவும் அதை உடனே அந்த இருக்கிற குப்பைகள்லாம் அகற்றினா போகுதா, வேற ஏதாவது வழி பண்ணலாமா? ஏன்னா அந்த சாலையை நம்ம இப்போ உடனே தோண்டி இதை கிளியர் பண்றது கஷ்டம். ஏன்னா ஸ்கூல்ஸ் ரோடு முக்கியமான ஒரு மெயின் ரோடை இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலைன்றதுனால அதை உடனடியாக கை வச்சோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை வரும். ஸோ அதனால இதை எப்படி பண்ணலாம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் யோசிச்சு கார்பரேஷன்ல இருந்து அதுக்கு நான் புகார் பண்ண அந்த 2 நாள்ல கார்பரேஷன்ல இருந்து அந்த செக்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த ஏர் கம்ப்ரஸர் வெஹிக்கிளை கொண்டு அந்த பைப்பு மூலமா அந்த ஓட்டையில செக்ஷன் அந்த பைப்பை போட்டு இந்த குப்பைகளெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணி எடுத்து கிளியர் பண்ணி அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இன்னைக்கு ஒரு கிளீனான ஒரு சோர்ஸ்க்கு அது வந்திருக்கு. அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோஸ் கம்பைல் பண்ணி நான் போறதுக்கு காரணம், இதுல ஊழியர்கள் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அந்த இடத்துல போயிட்டு அவங்க கிட்ட கேட்டேன், எவ்வளவு நேரமா வேலை பார்க்குறீங்கன்னா, ஏன் இப்படி குப்பை அடைச்சிக்கிட்டு இருக்கு, இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்குறேன். அவருக்கு எது யாரோ கேட்குறாங்க, எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோங்க, காலைல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பிறகு அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த அதிகாரிகள் கிட்ட நான் சொன்னேன், இல்லை சார் நான் தான் இது கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருந்தேன், அதனால தான் கேட்குறேன். ஏன்னா நீங்களும் இதில் வேலை செய்யறது கஷ்டம், திரும்பவும் இதில் குப்பை சேருது. ஒன்று குப்பையை நம்ம இதில் போடாமல் இருக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இல்லைன்னா அந்த குப்பையை தடுத்து முன்னாடியே ஏதாவது ஜல்லடை போட்டு நிறுத்த முடியுமான்னு பார்க்கணும். இல்லைன்னா நிரந்தர தீர்வை நோக்கி போகணும். நான் இதை ஒரு கோரிக்கை நான் எம்எல்ஏ கிட்ட வைக்கிறேன், கண்டிப்பா நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அவங்க நிறைய குறைகள் சொன்னாங்க. இங்க ஊழியர்கள் இத்தனை மணி நேரம் கஷ்டப்படுறோம், இவ்வளவு வேலை செய்யறோம், இந்த குப்பைகள்லாம் இங்க இருந்து சேர்றது கிடையாது, தொலைவுல இருந்து காவாய்கள்ல இந்த சேரக்கூடிய குப்பைகள் இந்த மாதிரி மழை நேரங்கள்ல இல்ல தண்ணீர் அதிகமா அடித்து வரக்கூடிய நேரங்கள்ல இந்த மாதிரி மொத்தமா சேர்ந்து வந்துடுது. இங்கதான் ஒரு ஜங்ஷன் இருக்கு, இந்த ஜங்ஷன்ல அடைச்சிக்கிட்டு நிக்குது, எவ்வளவு எடுத்தாலும் பிரச்சனை. முக்கியமா இந்த இடத்துல இந்த குப்பைகளை கிளீன் பண்ண வர்றதுக்கே ஊழியர்கள் பயப்படுறாங்க. ஏன்னா அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மலைப்பாம்பு இதுக்கு முன்னாடி அங்க பார்த்து அதுக்கப்புறம் வனத்துறைக்கு சொல்லி அவங்க அதை கிளியர் பண்ணி கொண்டு போனாங்க. ஸோ இந்த சாக்கடையில இறங்கி கிளீன் பண்றதே கொடுமை. இதுல மழைக்காலங்கள்ல இந்த பாம்புகளுடைய தொல்லையும் அதுல இருக்கு, அதனால பயப்படுறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. நிரந்தர தீர்வு என்ன அப்படின்றதையும் கேட்டிருந்தோம். இது முக்கியமா அந்த சாலையில அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதை புதுசா புதுப்பிச்சு கட்டி அதுக்கப்புறமா சாலை அது மேல போடாம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சேஃபா இருக்கும். இதனா மிகப்பெரிய ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த கோரிக்கைகள்லாம் கண்டிப்பா சார்கிட்ட கொண்டு போறேன். இப்போதைக்கு அந்த சாலையில சாக்கடை நீர் போகாம பொதுமக்கள் அவதி இல்லாம அந்த இடம் கிளியர் பண்ணி கொடுத்ததுக்கு காட்பாடி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் டாக்டர் சுதாகர் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொலி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் NKR.